ஆதிசடசயனம் அருணருவாய் பவதம் பூமிதனை மீட்டு புண்ணியனே அருள்வாய் ஆதிசடசயனம் அருணருவாய் பவதம் பூமிதனை மீட்டு புண்ணியனே அருள்வாய் நாரணபுரனந்த நலம் தரும் நாயகனை நாரணபுரனே நலம் தரும் நாயகனே நாரணபுரனந்த நலம் தரும் நாயகனை நான் வரை வேதம் தந்த நாகரி வேதம் தத்த தத்துவ குணசீலனே ஓம் நமோ நாராயண 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 நமக நமச்சிவாய நமக ஹரி நாராயண நமக கர 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 காரொளி காவலன் போற 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 போர் என்ற புண்ணியன் மாற 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 மருங்கிடுது வைதிசே ராம 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 நாம நாமே என சொல்லக்கூடிய விஷ்ணு ஜடாகத்தில் கலக்கரை என்று பெயர் பெற்று என்று அதிகாலை எழுந்து மும்மூர்த்திகள் அனுக்கிரகத்தை பெற்று பிற கழகத்தை எதிர்நோக்கி வருங்கால் கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே 7 அடியை 2 அடியாக அளந்து 3 அடியை பூலகத்தில் முக்திதனை பக்தனுக்கு தந்த எம்பெருமான் திருவங்கடமுடியனை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்தங்களாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்குமே என்பதை அறிவோம். ஹலோ ஹலோ இவரங்க மேடைகள் நாடகராக நடிக்கும் இதற்கு முன்னாலேயே நமது மேடைக்கு வந்துள்ளார். அவரை எங்கள் இளைஞர் சங்கம் மறுபடியும் கேட்டதால் மறுபடியும் அவருக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளோம். அவர் பல சங்கீத பாடல்களையும் தத்துவ பாடல்களையும் இந்த இடத்தில் நமக்கு பாடி காது குளிர வைப்பார் என எதிர்பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம். இது எங்கள் ஆலயத்தின் சார்பில் பொன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னரை போற்றி புகழாரம் சேர்த்த ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் என்னை சார்ந்தக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கண்ட வணக்கம். இப்போ சிங்கிள் கோயினே ஒரு 2-3 வர மாதிரி அது அப்படியே ரொம்ப அலை. ஹலோ 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 அவ்வளோதான். தென்னகமாம் என்ப திருநாட்டில் மேவியதோ கல் நடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தலை காவியரினும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காலத்தில் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எது பேரில் நீண்ட வரலாறாய் வல்லவோ பாடி வரும் வளர்ந்த தாராட்ட கண்ணப்பாடி கடை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பெயர் வச்சு அகண்ட காவிரியாய் தவழ்ந்து கரிகாலின் பேர் வைக்கும் கல்லடையில் கொள்ளிடத்து காடும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வரலாற்றை தாயாகி காப்பவளார் தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்செருத்து பேர் வெறுக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையராலும் பேச வந்த கண்மணியே வண்டலே எங்கள் வாழ்வை இதயக்கடி எங்கள் இதயக்கடி மக்கள் எல்லாம் இதயக்கடி நல்லா இருக்கணும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு என்று நல்ல மக்கள் எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைத்ததெல்லாம்
கண்ணு முன்னாலே. இங்கு நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். ஏடு வெள்ளம் இல்லாத சமுதாயம் காண எல்ல வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டிடமும் தேடுங்கள், அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டிடமும் தேடுங்கள். இங்கு நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. பாடுபட்ட சேர்த்து பொருளை கொடுக்கும் போது இன்பம், வாழும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். பாடுபட்ட சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், வாழும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். பேராசையால வந்து தொந்து புயலத்தின் பிள்ளை, காத்தையாலே வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. இங்கு நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வானமும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவி மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அதிகை போல நாமம் நடந்து பயந்தர வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழிந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கட்டும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. இங்கே நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. நன்றி 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 நன்றி. ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா தலை சிறந்த நடிகர்களை உங்களுக்கு தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த இது போன்ற பக்கமேலுக்காரகை நிறைவாக தேர்வு செய்ய வேண்டும். மூன்றாவது முறையாக கீழே இருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டு ரசியுடைய விதிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து பிடித்துக் கொண்டிருப்பது ஒளிபெருக்கி சாதனம். அருமையான ஒளிபெருக்கி. இந்த தருணத்திலையும் இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா 2-3 நாட்களாகவே மழை பொழிந்து எல்லா இடத்துலையும் நிறைய நாடகங்கள் இன்று இருக்க கொண்டிருக்கின்றது. இன்று நடக்குமா நடக்காது என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் ஈசனுடைய கருணையால் உங்களுடைய அனுக்கிரகத்தில் ஆதரவாலையும் இந்த நாடகம் நடக்குது. ஏன் சொன்னால் பார்த்தீங்கன்னா இவருடைய படைப்பிலே ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு அறிவுகளை இறைவனாகப்பட்டால் வகுத்து வச்சிருக்கின்றான். மரம் செடிகளுக்கு ஓர் அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு.
இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்பதை பகுத்தறிவை 6வது அறிவாக மனிதர்கள் படித்தான் இறைவனாகப்பட்டவன். முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சுருக்கிறோம், இல்லை செஞ்சவங்களாம் விட்டு வச்சிருக்கிறோமா? மனித உலகம் பொறுக்காத உலகம். பாக்கி எல்லா ஜீவராசியும் ஒற்றுமையாக இருக்கும், மனித உலகம் மட்டும்தான் ஒற்றுமை பற்றாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பனை மருத்து மட்டையிலே தூக்குனாங்குருவி என்று கூடு கட்டி அழகாக தூங்கும். அவள் அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமைத்து தடுக்கிலே களிமண்ணை கொண்டு வச்சிடும். அந்த களிமண்ணிலே விட்டில் பூச்சென்று விண்வெளியை கொண்டு ஒட்டி வச்சிடும். ஏன் தெரியுமா? தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காகவே. 4 அறிவெடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவெடுத்த மனிதர்கள் மட்டும் ஏன் முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். அதனால ஹலோ 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 வனத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா, வனத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா, ஆனந்த கும்மியும் போடுது மஞ்சம், ஆசையில் கண்டல் தேடுது தஞ்சம், அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டித்தர இல்லை, அறைவதும் இல்லை, வளர்த்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுற்றுவதென்ன கண்ணாம்பூச்சி, ஆட்டத்தில் நம் கைகள் தட்டுவதென்ன நம்பது விட்டும், தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுற்றுவதென்ன கண்ணாம்பூச்சி, ஆட்டத்தில் நம் கைகள் தட்டுவதன், சீரிக்கின்ற மலருக்கு சீரைவை கட்டிக்கோள், சீரிக்கின்ற இரவுக்கு கதவை கட்டிக்கோள், கண்டத்தில் கண்டத்தில் வீச முருகோள், கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடுக்கி காதலை கட்டி வைக்க கட்டித்தர இல்லை, வனத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. திருப்பெண்ணு வெக்கத்தை தூரத்தில் போகச் சொல்லு, கட்டளையிட்டும் சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்கச் சொல்லு, சித்திரப்பெண்ணு வெக்கத்தை தூரத்தில் போகச் சொல்லு, கட்டளையிட்டும் சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்கச் சொல்லு, சிரிக்கின்ற இரவுக்கு கதவை கட்டி வீடு, சிரிக்கின்ற இரவுக்கு கதவை கட்டுக்கோள், என்னமோ என்னமோ எனக்கு நடக்கு, அம்மம்மா அம்மம்மா மனசு தனக்கு, காதலை கட்டி வைக்க கட்டித்தர இல்லை, மாதாவில் மலைப்பட்டு கரைவாகும் இல்லை, வனத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா, ஆனந்த கும்மி போடுது மஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம், அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டித்தர இல்லை, பாதாவில் மலைப்பட்டு கரைவதும் இல்லை, வனத்தில் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. நன்றியா, நன்றி 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 நன்றி. கைத்தட்டி உள்ளங்களுக்கும் கைத்தட்டாமல் இருந்த நாடகத்தை ரசித்துக் கொண்ட ரசிகர்களுக்கும் எனது சார்பாகவும் என்னை சார்ந்தக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். சோழ நாடு சோர்வடைத்து, பாண்டிய நாடு முத்தொழித்து, சேர நாடு வேடமளித்து சொல்வார்கள். சோழ நாடு சோர்வடைத்து எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூரை சொல்றாங்க? தஞ்சாவூரிலே ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டுடைய 12 வருட காலங்கள் பஞ்சம் நீங்கி சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாடு முத்துழைத்து, பாண்டிய நாடு என்பது மதுரை மாநகரம். மதுரையிலே முத்துக்கள் விளையது கிடையாது.
தூத்துக்குடி விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிக விளவாக வியாபார கூடவாக திகழ்கின்ற மதுரை மாநகரம். சேரநாடு வேலமுடைத்து. சேரநாடு என்பது கேரளா. வேலம் என்றால் யானையுடைய தந்தங்கள், காடுகள் அடர்ந்த பகுதி, யானைகள் அதிக வாழக்கூடிய நாடும் சேரநாடு. அப்ப அன்னைக்காண்ட அரசர்களும் மன்னர்களும் அந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தந்திருக்கார்கள். நம்ம என்ன புதுசாக தேட போறோம்? புதுசாக தேடுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, வேலையும் கிடையாது. ஏன்னா என்னைக்கு வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பெட்டி வந்ததோ அன்னைக்கே நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகளும் 63% அழிந்ததாக நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த கைபேசி எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அந்த செல்லை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இன்னைக்கு என்னைக்கு இந்த செல்லு நம்ம நாட்டுக்கு வந்து அன்னைக்கே கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், அடிப்படை நடை உடை பாவனை, உடுத்தக்கூடிய உடையுடைய காமத்தை தூண்டக்கூடிய இருக்கேன். நம்ம சரியா இருக்கணும்னா, நம்ம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கணும்னா கேட்டா என்ன சொல்றான்? அடையாப்பா அந்த கதையை கேட்கிற ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, நாடு ரொம்ப கெட்டு போச்சுப்பா. நாடா கெட்டு போச்சு, நாடுலாம் சரியா தனியா இருக்குது. நாட்டையும் ஊரையும் பேரையும் கெடுத்துக்கிட்டு நம்ம தனியாக கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பெரிய கோயில் சொல்ல எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூர் தான் பெரிய கோயிலா? ஏன் அதை விட பெரிய கோயில் கிடையாதா? பெரிய கோயில் சொல்வதற்கும் அடிப்படை காரணம் இருக்கு. இப்போ தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தின் உயரம் வந்து 216 அடி. அதற்கு அடுத்தபடியாக திருச்சியை ஆட்சி செய்யக்கூடிய ஸ்ரீரங்கம் 236.7 அங்குலம் அந்த கோபுரத்துடைய உயரம். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோபுரம் வெறும் 199 அடி. இது 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். ஆனால் பாருங்க, இந்த 3 ஆலயமே நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெறவில்லை. நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெற்றது ஒரு காவாலி காளையார் கோயிலுங்கிறான். சிறுவில்லிபுத்தூருடைய ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் நம்ம நாட்டுடைய அரசு முத்திரத்தை வைக்கக்கூடிய கோபுரசிகள். ஏன் இந்த கோயிலம் விட்டுட்டு அந்த கோயிலை தேர்வு செஞ்சார்கள்? அந்த கோயிலுடைய கோபுரத்தில் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரை வர்ணங்களும் தீட்டப்படுவதில்லை. மும்மதங்களுக்கும் சம்மதமாக எடுத்துக்காட்டக்கூடிய கோயில் சிறுவில்லிபுத்தூருடைய ஆண்டாளுடைய கோபுரம். ஏன் சொன்னா, சமீப காலத்தில் பகுதியை சார்ந்தவர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையில் வளர்ந்து எளிய முறையிலே கல்வி கற்று உலக நாடு எல்லாம் ஒருமுகமாக திரும்பி பார்க்க வச்சவர் ஐயா APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் பிறந்த நாடு நம்ம நாடு. இன்னைக்கு நம்ம நாடு எங்கே போயிருக்குமா? அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்னத்தை பேசுனா? அதிகம் பேசுனா கல்லை விட்டு அடிப்பீங்க, கொஞ்சம் நேரம் பேசுனா அரசியல் பேசுறான்னு சொல்லுவாங்க. எதுக்கு நமக்கு? இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கே பெருஞ்சோதனை. இறைவா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெருஞ்சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. வசை வரும் பாண்டி நாட்டினிலே இறைவா
தெய்வம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ விட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட உன்னை வீட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட உன்னை பேசுதமில் அழைத்து வாராதிருப்பதென்ன பேசுதமில் அழைத்து வாராதிருப்பதென்ன இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெருசோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உமக்கில்லையோ தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உமக்கில்லையோ பேருக்கும் நீர் ஊற்றி விழுகின்ற தலைவா ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கல்வி எனக்கில்லை உனக்கல்வி எனக்கில்லை உனக்கல்வி எனக்கில்லை. நன்றி நன்றி நன்றியா நன்றியா கைத்தட்டி உள்ளங்களுக்கும் கைத்தட்டாமல் இருந்த நாடகத்தை ரசித்துக் கொண்டு ரசிகர்களுக்கும் எனது சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகின்ற வணக்கம் மெய்வாய் கண்மூக்கு செவியாய் விளந்திருக்கும் மையுளமர் திருமகளே பொய்வாய் வடைத்த புகழூர்க்கும் நல்லவழி நெய்வோல் மணக்கும் நிறைந்தாடும் பொன்மலரே செவ்வாய் பிறந்த சிறுவன் ஒரு மணியே மைவார்த்த கண்போல் மயக்கும் கரும்பலகை நெய்வார்க்கு நூலில் இடத்தில் விரித்தது போல இப்போ நம்ம நாட்டில் தலை சிறந்த ஆலயத்தை ஒரு மனிதனை மையப்படுத்தி தான் கட்டியிருக்கிறாங்க. எங்கேன்னு கேட்கலாம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயிலுக்கும் மனிதருக்கு சம்பந்தம் உண்டு. எப்படின்னு கேட்கலாம். ஒரு மனிதனாகப்பட்டோம்னு ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று 21,600 முறை நம்மளை அறியாமல் சுவாசிக்கின்றோம். இதை மையப்படுத்தி தான் எம்பெருமானுடைய கருவறையில் இருக்கக்கூடிய கோபுர ஓடுகள் 21,600 ஓடுகள் அங்கே தங்க ஓடுகளாக பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய துளாரங்கள் 9 துளாரங்கள், கண்கள் 2, காதுகள் 2, நாசி துளாரங்கள் 2, வாய் 1, நீர் துளையில் 1, மலை துளாரம் 1, 9 வாசல்கள். இது 9 வாசல் மையப்படுத்ததான் எம்பெருமானுடைய ஆலயத்துடைய கோயில் வாசல்கள் 9 வாசல்கள். எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள். ஆக இந்த உலகத்துடைய மையப்பகுதியே சிதம்பரம் தான். உலகத்துடைய மையப்பகுதியை சிதம்பரம் தான். சிதம்பரத்திலே எம்பெருமான் கால் கட்டவர்கள் அப்படி தரையில் வச்சிருப்பார், பூர்ணமாக இருப்பார். அதான் அந்த உலகத்துடைய பூமத்திரேகை. எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள். எவ்வளவே பட்டா போடுறாங்க நம்ம ஆளுங்க இன்னைக்கு. ஏன் இதை கண்டுபிடிக்க வேண்டியதானே? அப்புறம் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க முன்னோர்கள். அது சரியாகும் நிலையாகவும் கடைபிடிக்கிறதில்ல. யார் புறாலும் வரலாறு புரட்டுறது, யார் வரலாறு பேசுறது சொன்னோம்னா எனக்கு என்னடா தெரியும் அப்படிம்பாங்க. ஏன்னா நாங்கள் மேலே நிற்கிறனால எல்லாம் தெரிஞ்சவரும் கிடையாது, கீழே அமர்ந்திருப்பதனாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதும் கிடையாது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு, உற்ற களமனதை என் போதிகிறாள் மெத்த வெறும் மதையம் கூற வேண்டாம் புலவீர் என் சொன்னால் இருக்கேன். அப்பேற்பட்ட கலைமகளே கல்வியை போதித்து கொண்டிருக்கார். நம்மளால என்ன அதில் சிறு கடுகளவோடு கிடையாது.
காற்றில் அசைந்து வரும் நவரத்துக்கு கால்கள் முளைத்ததல் நடை போட்டால் கால்கள் முளைத்ததென்று நடை போட்டால் நதி கண்ணும் மலையிலே சுளைப்பாத சுவையை கண்டே அந்த கட்டுடல் முட்டுடல் உதிராமல் சதிராள் மதிதல் கவி சேர்த்தது எந்த மதிதல் கவி சேர்த்தது தடங்கையினால் வருமாறு சங்கீதம் நீ பாடு சந்தனத்தில் உள்ளத்தில் குங்குமச்சங்கம் அரங்கேற அதுதானி உன் கண்ணமும் வேகத்தை வளர்ந்திட வானத்தில் சுயமர் நடத்திடும் வானவில் உன் வல்லமும் இடையில் பிரிகரையில் இரண்டு கூடத்தை கொண்டு புதியத்தல் புறாவை மீட்டி செல்றான் புதிய சம்புறாவை மீட்டி சென்றார் அலைநிலம் எழிலே ரதிகீவல் அலைந்திடவே அதில் பரணம் தத்துளிர் விட்டு பூ போட பூத்தால் மனம் எங்கும் மனம் வீசது எந்த மனம் எங்கும் மனம் வீசது தடங்கையினால் வருமாறு சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்த பரவசம் பொன்மானை நான் காண தகுதித்தோம் அம்மானை நான் பாட தகுதித்தோம் நன்றி நன்றி. இந்த பாடலை பாராட்டி எங்கள் இளைஞரணியின் சார்பாக ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றோம். பரிசுகள் வழங்கி பாராட்டிய நண்பர்களுக்கும் நாடகக்கலை ரசிகர்களுக்கும் எனது சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிங்க வணக்கம். மாமா ஆமா எல்லா தவிர நம்ம செஞ்சு விட்றோம். சரி கேட்டா என்ன சொல்கிறேன் தெரியாம செஞ்சுட்டேன் சாரி ப்ளீஸ் சாரி 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 இது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. எல்லா தவறையும் செய்கிறாங்க. கேட்ட அந்த 2 எழுத்துல பிடிச்சிப்புறாங்க. இவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்மளாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அங்கே வரும்போது வகுப்பறையில் அங்கே வரும்போது நம்மளாம் இங்கே ஓடி உட்காந்து ஒளிஞ்சு போய் எப்படா பார்த்து போடுற கண்ணில் படக்கூடாதே அப்படின்னு அந்த அச்சத்தோட பயத்தோட போய் உட்காருவோம். உட்காந்து இழைச்சிக்கிட்டு இருப்போம். அவர் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடும். டேய் மகாலிங்க எந்தரா என்ன மூச்சு வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ தான் முடியாது உட்காரியா அப்படிமாங்க. அப்படி படித்தான். இப்போ பள்ளிக்கூடத்து பையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி அந்த கொடுமையெல்லாம் கேட்காதீங்க. மண்டையிலே மசிடே இருக்காது 2 பக்கமும். சாமி இப்போ எப்படின்னா வாத்தியரை பார்த்து பயந்த காலம் அப்ப இப்போ வாத்தியர் நம்மளை கண்டு பயந்த ஒரு காலம். அப்புறம் அவங்க மண்டையில் மசிடே இருக்காது. கலர் கலராக கூட கொடுக்குறாங்க. இதாவது பரவாயில்ல. வேற இந்த கல்லூரிக்கு போகிறாங்க பாருங்க பயலுக. ஆமா அதை விட கொடுமையா. கல்லூரிக்கு எதுக்கு பள்ளிக்கூடங்கள் இறைவனுடைய ஆலயங்கள் எதுக்குன்னா அங்கே போனால் நம் மனநிலையை சரி செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதுக்கு தான் இறைவனுடைய ஆலயம். பள்ளிக்கூடங்கிற போது நம்முடைய பழக்க வழக்கங்களை சரி செய்வதற்கு தான் பள்ளிக்கூடங்கள், அறிவுகளை வளர்ப்பதற்காக. இப்போ கல்லூரிக்கு போகிறாங்கன்னா அவங்க பயல மூஞ்சிலாம் பாருங்களேன். எப்படி தாடி இருக்கோ இல்லையா அங்கனைக்கான ஒரு மசிறு வச்சுருக்காங்க. 50 பேர் தாடியோடு தான் போகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமானது. இதெல்லாம் கேவலம் அல்ல. சித்திரம் கை வழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனவழக்கம் நித்தம் நடையும் நடைவழக்கம் நட்டும் தயையும் குடையும் புறவை கொண்டிருக்கேன். அந்த பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. நல்ல வழிந்த நாடு எந்த நாளும் பரவலை ரத்திய தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூட அந்த வள்ளலில் நெஞ்சில் வாழ்த்து கொண்டிருக்கேன். நம்ம நாட்டுக்கு 1330 திருக்குறள் கொடுத்த திருவள்ளுவராகப்பட்ட பெரிய மேதை, இறைவனுடைய மிகப்பெரியவர். அவர் கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த அறிவையும் ஆற்றலும் உனக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிறேன். அதுக்குத்தான் முதல்ல எழுதினார், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன் இருக்கேன்.
இந்த அறிவையும் ஆற்றலும் கொடுத்தது என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரே அப்படின்னு இருக்கேன். அதுக்கு தான் முதல் குரலாக முதல் கடவுள் என்னை 10 மாதம் கருவழி சுமந்து எடுத்த தோல்லையும் மாறி சுமந்த என்னுடைய தாய் தந்தையரே அப்படின்னு இருக்கேன். அதுக்கு தான் அந்த நூலுக்கு உலக பொதுமறை நூல் அமெரிக்குடைய பாராளுமன்றத்தில் தமிழ் வாசங்களால் பொருத்தப்பட்டது திருக்குறள் மட்டும்தான். அப்போ எவ்வளவு பெரிய அறிவாளிகள் நம்ம நாட்டை ஆண்டவர்கள். நம்ம நாட்டை இன்றைக்கி கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 12 வருஷம் ஒரு நாட்டில் மழையே வெய்யலையாம். அந்த நாட்டை ஆண்ட அரசனாகப்பட்ட தினந்தோறும் வேதனையில் வெந்து நொந்து செத்துட்டு இருக்கிறான். இப்படி நம்மளை நம்பியிருக்கிற மக்களை காப்பாற்ற முடியலையே, நம்ம மட்டும் அரண்மனைக்கில் இருந்து சொகுசாக வாழ்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மந்திரி சேவகர் கூட்டிட்டாரு. அப்படி கூட்டிக்கின்ற போது எல்லா மந்திரிகளும் வந்தாச்சு. கேட்குறாரு, ஐயா நம்ம அரண்மனைக்கில் சொகுசாக வாழ்கிறோம், நம்மளை நம்பியிருக்கிற மக்களை காப்பாற்ற முடியவில்லை, 12 வருட காலம் மழையே வெய்யலையே, மழை பெய்யுமா பெய்யாத பார்த்து சொல்லுங்கய்யா அப்படிங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆளாக கேட்குறாரு. யாரு? அந்த நாட்டை ஆண்ட அரசராகப்பட்டவர். ஒவ்வொரு மந்திரிகளும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாங்கிறாரு. இந்த அரசருக்கு ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு மந்திரி வச்சிருப்பாங்க, கை பக்கத்திலே ஆலோசனை நடத்துறவரை. அவரை கூப்பிட்டு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஐயா மலைப்பெரும் வெள்ளப்பெரும் மகாதேவனுக்கு தெரியாதியா, எனக்கு என்னையா தெரியும் அப்படிங்கிற. அப்படியா? இரவு விடிந்தது, பகல் விடிந்தது, பொழுது விடிந்தது. அந்த மந்திரியை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நகர்வலம் வராரு மந்திரி. அந்த அரசர் நாட்டு மக்களை எந்த நிலையிலையும் எப்படி வாழ்கிறாங்கன்னு. அப்போ எதிர்த்தாப்புல சலவை தொழிலாளி துணிகளை வெளுக்கக்கூடிய சலவை தொழிலாளி வராரு. ஐயா அரசரே என்ன இப்படி வாரீங்களே அப்படின்போது, இல்லையா நாங்களாம் அரண்மனைக்கு நல்லா ஓவாக வாழ்கிறோம், உங்களை நினச்சி தான் எப்படி இருக்கிறீங்க இந்த நிலையில் வாழ்றீங்க பார்த்துட்டு போகலாம் வரையா அப்படின்போது, என்னங்கிற மழை பெய்யுமா பெய்யலைங்க இருக்குது. ஐயா சத்த நேரம் நில்லுங்கய்யா, மழை பெய்யுமா பெய்யாதா என்பது நான் வச்சிருக்கிற கழுதிக்கு தெரியுமையா அப்படின்னு இருக்காப்புல. என்னையா பெரிய பெரிய மந்திரிகளையும் அரசர்களையும் வல்லுநர்கள் நிபுணர்களையும் கூப்பிட்டு கேட்டேன், யாருக்குமே தெரியாட்டாங்க, நீ வச்சிருக்கிற கழுதைக்கு தெரியுங்க எப்படியாங்கிற, சத்த நேரம் நில்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி இந்த கழுதையை அவுத்துக்கிட்டு வராரு. அவுத்துக்கிட்டு வரும்போது கழுதையுடைய கால் மேல் நோக்கி இருந்தது. கீழ் நோக்கி இருந்தால் மழை பெய்யாது, மேல் நோக்கி இருந்தால் மழை பெய்யும். அப்போ அவர் அவுத்துட்டு வரும்போதே கழுதையுடைய கால் மேல் நோக்கி இருந்தது. வந்து சொல்கிறா, ஐயா இன்னைக்கு மழை பெய்யும் ஐயா அப்படின்னு. எதை வச்சு சொல்கிறேன்? என்னுடைய கழுதையுடைய கால் மேல் நோக்கி இருக்கின்றது, நிச்சயமாக இன்று இரவு மழை பெய்யும் ஐயா அப்படின்னு. மழை பெய்யலைன்னா நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாரு? சலவை தொழிலாளி. திருப்பி சலவை தொழிலாளி கேட்கிறாரு, ஐயா மழை பொழிந்தால் எனக்கு என்ன தன்மானம் தருவீங்க? அதுக்கு அரசர் சொல்லுகிறார், என்னுடைய அரசவையிலே என்னுடைய அரியாசனத்தை விட்டு வேற நீ எது கேட்டாலும் உனக்கு தாரையா அப்படி. 2 பேரும் வீடுக்கு சென்று விட்டார்கள். அவர் சொன்னது போல சலவை தொழிலாளி சொன்னது போல அன்று இரவு சரியாக 1 மணிக்கு மேலே சரியான மழை, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மழை, பொழுது விடிந்தது. அரசன் மந்திரிகள் மற்ற மக்கள்லாம் ஆழ்ந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. உடனே அந்த அரசர் மருக மந்திரி சபையை கூட்டினது அந்த சலவை தொழிலாளிவே அழைச்சி வையா அப்படிங்காப்புல. சலவை தொழில் வராரு. ஐயா என்னங்க அழைத்து விட்டீங்களா அப்படின்னு போது, எங்கேயா அவனுடைய கழுதை வீட்டில் கட்டி போட்டிருக்கையா, அந்த கழுதையை அவுத்துக்கோ ஐயா போய. கழுதையை அவுத்து வந்தாச்சு. கேட்குறாரு, எல்லா மந்திரிகளும் கேட்டேன், எல்லா மந்திரியும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியுங்க, பெரும் பெரும் வல்லுநர்களையும் ஆராய்ச்சியாளர்னு கேட்டேன், எல்லாரும் கை வச்சிட்டீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயத்த சலவை தொழிலை வச்சிருந்த கழுதைக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி 7 நம்பர் மந்திரி ரகசியமாக வச்சிருந்தாருன்னா அவரை இனிமே நீ உனக்கு மந்திரி செய்வி இங்கே கிடையாதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அரசனாகப்பட்டவன் அந்த கழுதைக்கு அன்னைக்கு மந்திரிச்சிட்டு கொடுத்தானோ. இன்றைக்கி கண்ட கழுதையெல்லாம் மந்திரிச்சிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது, நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரசாங்கத்தை கொல்லி மட்டும் அம்மிக்கல்ல உடைச்சாலும் உடைக்கும் அப்படி இருக்குது. அதனால நந்தநந்தம் 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 நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் என்னாதமே
ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் என்றும் பார்வையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை தாவொன்றுதானா நம் காதலில்லை என்னாதமே சங்கீத ஜாதி உள்ளே காணவில்லை பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகளில் துளிகள் வடியுமோ அது சுடுவதை தாங்க முடியுமோ கனவில் நீ எந்த உயிரில் உறவாடி விழிகையில் இன்று கழுது பிரிவாய் தனிமையில் எந்த இதயம் சருகாய் இருகடி நாடு மடித்துக் கொள்ளாது மலைகடி நாடு மடிக்கும் நீர்தான் கருணை நதி கொள்ளி நதி ஜீவநதி விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி திரைகள் பொடிப்பட வெளிவார் ஒதுக்கு இசையம் ஒரு மணி இடி என்று மகிழ்வு யாவது வேறு இருமோ ஆடிய பாலுக்கு காதலி வேறு ஆடிடுமோ 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 ராஜ தீபமே எத்தன் வாசலில் பாராயோ குயிலே 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 உந்தன் ராகமும் நெஞ்சில் இன்று ஆடும் தீபமே நான் தேடி வந்த ஒரு கோடு நிலமுகவல் நீதானே நீதானே மனம் கல்லி நின்று பல கவிதை தந்தவர்கள் நீதானே 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 விழியில் எழும்போதும் படி கொடுத்தாய் விழி வந்து பிள்ளாயே திரு குடித்தாய் விழியில் எழும்போதும் படி கொடுத்தாய் விழி வந்து பிள்ளாயே திரு குடித்தாய் நெஞ்சில் எழுக்கவும் உந்தல் இன்பமும் நெஞ்சில் எழுக்கவும் உந்தல் இன்பமும் சிந்தமும் சத்தமும் உந்தல் சொந்தமும் தத்திச் செல்லும் முத்து சிற்பம் கல்லுக்குள்ள கண்ணீர் வம்பம் இன்னும் உயர்ந்து நெஞ்சில் லட்சம் கண்ணீர் மட்டும் ஜீவன் மிச்சம் உள்ளை பூவில் முள்ளும் உண்டோ கண்டு கொள்ளும் எந்த வேதம் தெய்வமே சரி 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 தகரி சரி சரி இதரி இதரி சரி 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 தாடி சரி இதரி 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 பாபா சரி பாபா சரிக சரிக சரி பாபா பாபா தரணி இதல் நிச சரி தனி பதனி சஜக தாடி சரி கரி சரி தனி தனி நம்ம தைடோ 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 நகர ரகல யகர தகர பவன ரகல தகர 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 ரகல பவன பவன ரகல தகர 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 ரகல பவன ரகல தகர தகர தீபமே
நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. இப்போ நான் இது ஒரு பக்க மேலக்காரர்கள் வரும்போது தான் பாடலாம் பாட முடியும். அருமையான ஒரு ஹார்மோனியஸ் அருமையாக மாப்பிள்ளை. அதற்கு அடுத்தபடியாக முருங்க சொந்த அக்கா மகன் எனக்கு மாப்பிள்ளை தான் வேணும். அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய சகலை ஒரு பெரிய கச்சேரி பிளேயர் ஒரு ராகுல் வாஸ்து. அதுக்கு அடுத்தபடி எங்கள் அண்ணன் நீலகண்ட அண்ணன். இது போன்ற பக்க வேலை கறங்கும்போது ஒளிபெருக்கி நம்மளை கேட்காம செய்கிறாங்க. நம்ம அந்த பக்கமே திரும்பவே இல்லை. அருமையான ஒளிபெருக்கி. இதுக்கு மூன்றுக்கும் விருவத்துவது ஒளிபெருக்கி சாதனம். இப்படி இருந்தால் தான் பாடுறதுக்கு நம்ம கொஞ்சம் திகட்டு இல்லாமல் பாட முடியும். வாய் என்ற மைகள், மண் நோக்கின வெளிகள், தாய் என்ற திலகள், தழுவன்றது மேனி, பார் என்ற பருவம், படை கொண்டது நாணம், நேர் என்றது காதல். பார்த்தீங்கன்னா நீங்கள் காதல் படுத்துகிற பாடு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் கல்லூரிக்கு சென்று எப்போது வழக்கமாக வரக்கூடிய நேரம் மாலை 5 மணியாக இருக்கும். ஒரு 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதமாக இருந்தால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் தந்தை வயிற்றில் நெருப்ப கட்டி கொண்டு காலச்சூழ்நிலை இன்னைக்கு பாருங்கள். எந்த கைபேசியாவது காலையிலேருந்து பத்திரிக்கை நாள்லேருந்து டெலிவிஷன் தொலைக்காட்சி பெட்டி எந்த செய்தியாவது மக்களுக்கு தேவையான ஒரு பொருத்தமான செய்திகள் வந்து கொண்டிருக்கா? எந்த சேனலில் வச்சாலும் எல்லாம் கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம். அடிப்படை மதுபானம். இந்த செல்லு 2வது மதுபானம் தான். அது உங்களுடைய சொந்த பிரச்சனை. சாப்பிட்றவங்க சாப்பிட்டு அந்த பாட்டிலை அழகாக ஊரமாக வச்சுட்டு வரலாம். அதை எந்த இடத்துல சாப்பிட்டோமோ அந்த இடத்துல அந்த பாட்டில் அடித்து நொறுக்கி மற்றவருடைய பாதங்களை பதம் பார்க்குற அளவுக்கு செஞ்சுட்டு வரீங்க. இன்றைக்கி பள்ளிக்கூடம் காமெண்டோடு விட்டு வைக்கல. பைப்படியிலேருந்து இன்றைக்கி எம்மளவுக்கு சுடுகாட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. செல்லைட்டு பார்த்தா 3 லைட்டு பார்த்தோம்னா சுடுகாட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய கேவலமாக போச்சு நம்ம ஆளுடைய பகலை. காரணம் வேறு எந்த தொழிலாளரும் பெருகலை நம்ம நாட்டில். இது ஒன்று தான் பெருக்கத்தை பெருக்கிட்டு இருக்கு. பாட்டிலுக்கு பேருந்தில் செல்லும்போது ₹1 50 காசு நாணயம் ஏற்றுனா நம்ம ஆளுங்க போராட்டம் மறியல் பண்ணுறாங்க. உண்மைதானே? இந்த மதுபானத்துக்கு ஒரே நேரத்தில் ₹10 ₹5 ஏற்றுறாங்க. யாராவது கேட்டிருக்கிறோமா? யாராவது கேட்குறோமா? ஐயா இன்னைக்கு இப்போ ஐயாலாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடந்து போனாலும் போயிட்டு வருவாங்க. இன்றைக்கி நம்மளால் 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க முடியலை. எங்கடா பாலக்கிட்ட இருக்குது பைப்பட்டு இருக்குது என்னன்னு பார்க்குற உட்காருவான். ஆனால் யாரை சத்த நேரம் கால் கடிக்கிற உட்காந்துட்டு போகமாடா அப்படிங்கிறான். காரணம் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து தாங்களை தேடக்கூடிய வியாதிகளை தேடிக்கொண்டிருக்கோம். இன்றைக்கி காதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்க? இந்த மாமா இந்த ரஜினிகாந்த் படத்தில் ஒரு பொம்பளை நடிச்சு பார்த்தீங்கம்மா, அவரோட வெளியேன்னு இருக்கு அந்த பொம்பளை. தமனான்னு ஒரு பொம்பளை. அது பாட்டு ஒரு பாட்டு போட்டுருப்பாங்க. அது என்ன பாட்டு? நீங்கள் நல்லா பாடுங்க. இதை எப்படி எழுதுனா இதுக்கு எவன் ட்வின் போட்டான்னு தெரியல. இந்த பொம்பளை இடுத்தில் பார்த்தீங்கன்னா 4 விறக்கடை ஆடை இருக்கும். பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த பொம்பளை ஆடும்போது இடுப்பில் இருக்க 4 விறக்கடை தான் இருக்கும். உடை அது அணிஞ்சிருக்க உடை. அதில் பாருங்க 4 பக்கம் பிச்சு போட்டிருப்பாங்க. அப்படியே பிஞ்சிருக்கும். எப்படி அந்த பொம்பளை நிற்க வச்சு ஆட வச்சு எடுத்தாங்க? இவன் கண்ணை மூடிட்டு எடுக்க முடியாது. அப்போ முதல்ல இவன் பார்த்து ரசித்து தான் எடுக்க முடியும். அது எடுத்த பிறகு நம்ம நாட்டுடைய அரசுக்கு அனுப்புகிறாங்க. இதில் எதுவும் ஆபாச காட்சிகள் இருக்கா இல்லைன்னு சொல்லி அவங்க 10 பேர் 15 பேர் ஒரு குழு கொண்டு அப்படியே தனியாக ஒரு ரூமுக்குள்ள கொண்டு வச்சு இருட்டாக இருக்கும். அது யார் பார்த்தாலும் உள்ளே தெரியாது. இது மட்டும்தான் தெரியும். அவங்க பார்த்து ரசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க? இதில் எந்த விதமான ஆபாச காட்சிகள் இதில் இல்லை, இதை தாராளமாக வெளியிடலாம் அப்படின்னு ஒரு சான்று கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய கேவலம் அல்ல? முதல்ல ஆரம்பத்தில் பேசுகிறவங்க நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகளுக்கு முரண்பாடாகவும் இதெல்லாம் எடுத்துக்காட்டு ஒரு முறைதாக இருக்குது. நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் ஆடை ஆபரணங்கள் வாய் வார்த்தைகள் சொல்லக்கூடியது எதிரிகளாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவர்களை இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள். நீங்கள் நம்ம நாட்டு உள்ளவங்களை நம்ம தமிழர்கள் இங்கே வேலை கிடையாது. எல்லாரும் வடநாட்டுக்கு வந்து இறங்கிட்டாங்க. இங்கே குடும்பம் வந்து இறங்கிட்டாங்க. எந்த ரயில்வே சேவை பாருங்க தமிழனு கிடையாது. 100க்கு 90 பேர் 80 பேர் அவங்க தான் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழனுக்கு இங்கே வேலையே கிடையாது. ஒரே நாடு ஒரே அப்படின்னு என்னைக்கு வச்சாங்களோ அன்னைக்கு நமக்கு ஒரு தலையில் அள்ளி வச்சுட்டான்னு அர்த்தம். நம்ம தலையில் அள்ளி வச்சாச்சுன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னா ஒரு 40 45 வருடங்கள் 50 வருடங்கள் 60 வருடங்களுக்கு முன்னாடி மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு முத்துலிங்க ஐயா பாடலாசிரியர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். ஒரு 4 வரியில் மட்டும் சொல்கிறேன். 1000 நிலவேவா 1000 நிலவேவா இதழ் ஓரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட 1000 நிலவேவா. ஒரு பெண்மகளை 1000 நிலவுகளுக்கு ஒப்பிடுகிறான். அவருடைய அழகை கற்பனையில் வந்திருக்கிறார். இதழ் ஓரம் சுவை தேட புது பாடல் நீ படிவார். இது எவ்வளவு அழகாக நாகரிகமாக எவ்வளவு நாசுக்காக அந்த பாடலை வரியை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது தெரியுதா? இதில் அப்படியே நேரடியாக தெரியுது.
இன்னும் அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க ரசனைகள் போச்சு. இப்போனா இப்போ இந்த இடத்துல இப்போ நாடகம் வைக்க வச்சுருக்காங்க, நீங்கள் ரசிக்கிறீங்க. இதே கராட்டமும் ஒரு ஆர்டர் போட வச்சுருந்தா அந்த இடம் தாங்குமா? இல்லை நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்களா? உங்களால் உட்காந்துருக்க தான் விடுவாங்களா? உங்களை உட்காந்து விடுவாங்களா? அப்போ ரசனைகள் நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் வேறு பக்கம் மாறிடுச்சு. அது ஒரு சில ஆளுகள் உங்களை மாதிரி நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த நாடகம் என்ற ஒரு கலை நிகழ்ச்சி இன்றைக்கி நடப்பதற்கு உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் உங்களை நம்பித்தான் நாங்களும் எங்கள் குடும்பங்களாம் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா நேரத்தில் அங்கே பட்ட பாடலாம் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ கஷ்டப்படும். எங்களுக்கு மற்ற வேலைகள் தெரியாது, இது ஒன்று தான். ஹலோ ஹலோ கடலை கால்களை முத்தம் இடும் புதுக்களை சத்தம் இல்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் அந்த கண்ணீரலை. கடலை கால்களை முத்தம் இடும் புதுக்களை சத்தம் இல்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் அந்த கண்ணீரலை. கடலை கால்களை காதல் என்னும் ஒரு மாடவிதை கருகிய போவது நியாயமில்லை. காதல் என்னும் ஒரு மாடவிதை கருகிய போவது நியாயமில்லை. கேட்கிற கேட்கிற கோடி முறை, கேட்கிற கோடி முறை இதற்களில் எதற்கடி வெட்கத்திரை. கடலை கால்களை முத்தமிடும் புதுக்களை உள்ளத்தை நினைக்கையில் இனிப்பு தந்து முதத்தில் மட்டும் ஏன் உப்பு தந்தாய். உள்ளத்தை நினைக்கையில் இனிப்பு தந்து முதத்தில் மட்டும் ஏன் உப்பு தந்தாய். நித்திக்கும் தேட்டமில் ஓர் கவிதை, நீயோ சொல்லடி புது கவிதை. கடலை கால்களை முத்தமிடும் புதுக்களை கன்னத்தில் நானிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய். கன்னத்தில் நானிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய். தித்திக்கும் தமிழ் ஓர் கவிதை, நீயோ சொல்லடி புது கவிதை. கடலை கால்களை முத்தமிடும் புதுக்களை சட்டம் இல்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் அந்த கண்ணீரலை. கடலை கால்களை முத்தமிடும் புதுக்களை. நன்றி நன்றி நன்றியா. என்ன அழகு என்ன அழகு, எங்குமே காணாத காட்சி அழகும். வண்ணமிட வளர்களும் வட்டமிட்ட நிலவும் கவிபாடச் சொல்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு காணம் கேட்கின்றது. ஆலோலம் சு ஆலோலம் சு அருமையான காணம். இந்த காணத்தை இதுவரையில் இந்த பகுதியிலே காணும். சரீரமை எப்படி என்றால் சாரிமை எப்படியாக இருக்கும். ஒரே பாடல் போட்டு அந்த புறத்தில் ஒரு மகரா
அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் அந்த புறத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் சாவந்தி பூக்களும் மலர்ந்தன இரு சந்தன தேர்கள் அசைந்தன சாவந்தி பூக்களும் மலர்ந்தன இரு சந்தன தேர்கள் அசைந்தன பாவை இதழ்கள் ரெண்டும் கோவை அமுதரசம் தேவை என எனக்கும் பார்வையோ புறத்தில் ஒரு மகராணி தங்க வண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அஞ்சு மாலை தங்க வண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அஞ்சு மாலை குங்குமத்தின் இதழ் கண்ணும் தந்த வேலை அவள் கொள்ளை கொள்ள துடித்த என்ற பார்வை அது பார்வையில் பாசையில் ஊரடி என்றாய் அந்த புறத்தில் ஒரு மகராணி முத்துச்சிப்பி பிறந்தது விண்ணை பார்த்து அலை முட்டு வந்து விழுந்தது வண்ணம் பூத்து முத்துச்சிப்பி பிறந்தது விண்ணை பார்த்து அலை முட்டு வந்து விழுந்தது வண்ணம் பூத்து குங்குமத்தின் இதழ் கண்ணம் தந்த வேலை அவள் கொள்ளை கொள்ள துடித்தது என்ற பார்வை அது பார்வையில் பாசையில் ஊரடி என்றார் அந்த புறத்தில் ஒரு மகராணி கருத்தில் ஒரு மகராஜல் கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் ஆரிரோ, ஆரிரரிரரிரரிரோ, ஆரிரரிரரிரரிரோ. காலத்தை அறிந்த நடவாதவன் கூடமிருந்து குறவன் சொல்லுக்கு எனக்கு சுந்தரம் அப்புறம் என்ன சுந்தரம் நிறைந்த தொகுப்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கே வந்தார் சுந்தரம் நிறைந்த துன்பம் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகுக்கே வந்தார் அந்த ரமி சுந்த தேவர் புத்திரி முழக்க வரும் சுந்தரம் மிகுந்த தேவ சுந்தரி முழகி வரும் இத்திரர் வண்ணக்கும் ஏற்கள் கந்தசாமிக்கே தகுத்தல் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்த தொகுப்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கே வந்தார் ஏன் வந்தார்? ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்பதை அறிவனும் அது ஒரு ஆணவன் அங்கும் இங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றான் முதலிய அவனை சந்தித்து பிற கழகத்து நாராயணன்